ஓகே கைஸ், நம்ம வந்து லாஸ்ட் டாப்பிக்கில் வந்து தியரிஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வந்து ஆடம் ஸ்மித்தோட அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ் பற்றி பார்த்தோம். ஸோ அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஒரு கூடை வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து செல்ஃப் ப்ராஃபிட் ஆவாங்க. அதை வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருக்கோம் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. ஸோ இந்தியாவில் வந்து அதிகமாக வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது வந்து செல்ஃப் ப்ராஃபிட் ஆகி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வேறாஸ் சைனா வந்து அதிகமாக கிளாத் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது வந்து அவங்க வந்து எது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த தியரினால ரெண்டு கண்ட்ரீஸுமே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு வந்து படிச்சிருந்தோம் இல்லையா. வேறஸ் ஹியர் இன் ரிகார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ், இதில் வந்து இவரோட தியரியில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டேவிட் ரிகார்டோ, த பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட், இன் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி அண்ட் taxation that is published in the year 1817. So he formulated a systematic theory called comparative cost theory. This you may expect in the one mark question. ஸோ வந்து டேவிட் ரிகார்டோ வந்து அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட்டு. அவரோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி அண்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிற புக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. அது வந்து எந்த இயரில் பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1817. ஸோ அந்த ஒரு புக்கில் இருந்து தான் இந்த தியரி, இந்த சிஸ்டமேட்டிக் தியரி கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி வந்து அவர் டிரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து இந்த தியரி தான் லேட்டராக வந்து இன்னும் டீட்டெயிலாக ரீஃபைன் பண்ணியிருக்காரு ஜேஎஸ் மில், மார்ஷல், தெர்சாக் அண்ட் அதர்ஸ். ஓகேவா. ஸோ இன் திஸ் தியரி என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ த பேசிஸ் ஆஃப் ட்ரேட் இஸ் த கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இதோட பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் கேன் டேக் பிளேஸ் ஈவன் இஃப் த அப்சல்யூட் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆப்சன்ட், பட் தேர் இஸ் எ கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்சல்யூட் காஸ்ட் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, மியூச்சுவலாக வந்து பெனிஃபிட் ஆகுறது. ஒரு கண்ட்ரி எது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அது இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து என்ன எப்படி படிச்சிருக்கோம், அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜை படிச்சிருக்கோம். சம்டைம்ஸ் இப்போ வந்து இந்தியா அண்ட் சைனாக்கு வந்து ஒரு கிளாஷ் இருக்குது, ஒரு ஃபைட் இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட இவரோட தியரி வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் கம்பேரிட்டிவ் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் அவர் வந்து டிஃபைன் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ அக்கார்டிங் டு ரிகார்டோ, எ கண்ட்ரி கேன் கெயின் ஃப்ரம் ட்ரேட் when it produces a relatively lower costs. ஓகேவா. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கண்ட்ரியோட வந்து ட்ரேட் வந்து கெயின் ஆகும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட காஸ்ட் வந்து ஒரு ரிலேட்டிவாக கம்மி பண்ணிக்கிட்டாலே அவங்க வந்து கெயின் பண்ணிக்க முடியும் ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஈவன் when country enjoys absolute advantage in both the goods, the country would specialize in production and export of those goods which are relatively more advantageous. ஸோ அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து எல்லா கண்ட்ரியுமே எல்லா கூட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்காது. ஒரு கண்ட்ரி வந்து ஒவ்வொரு கூட்ஸில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு கண்ட்ரி வந்து அதே ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்க முடியாது, வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து மியூச்சுவலாக ரெண்டு கண்ட்ரிக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா தேர் வில் பி ஏ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ். ஓகேவா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ். வேறஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இல்லாதப்போ, சிமிலர்லி ஈவன் த வென் கண்ட்ரி ஹேஸ் அப்சல்யூட் டிஸ்அட்வான்டேஜ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் போத் த கூட்ஸ். ஸோ ரெண்டு கண்ட்ரிக்குமே ரெண்டு கூட்ஸுமே வந்து நல்ல ப்ரொடக்ஷன் இல்லை, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் த country would specialize in production and export of commodity in which it is relatively less disadvantageous. ஸோ இந்த தியரி வந்து அப்போ வந்து ரிலேட்டிவாக ரொம்ப கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓன்லி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் காஸ்ட் அட்வான்டேஜில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் வில் பி மியூச்சுவல் பெனிஃபிட், like both the countries will be mutually benefited. Whereas here இந்த தியரியில் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து காஸ்ட் அட்வான்டேஜ் இல்லாமல் அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில், நல்ல ஒரு காஸ்ட் அட்வான்டேஜ் இல்லாத சுச்சுவேஷனில் கூட இந்த தியரி அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட் இஸ் ரிகார்டோஸ் தியரி ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ். ஓகேவா. இதுதான் வந்து இந்த அசம்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ like Adam Smith's theory of absolute cost advantage. This theory is also a 2x2 model. Okay, so that is the first point. 2x2 model na only two nations and two commodities are taken in this theory. And thus coming to second point, labor is the only element of cost of production. So
ஆடம் ஸ்மித் தியரி மாதிரியே லேபர் மட்டும்தான் ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அண்ட் கமிங் டு தேர்ட் பாயிண்ட், ஆல் லேபரர்ஸ் ஆர் ஈக்குவல் எஃபிஷியன்சி. எல்லா லேபர்ஸ் வந்து ஈக்குவல் எஃபிஷியன்சி, ஈக்குவலி டேலண்டட் அப்படின்னு அவர் வந்து ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் கமிங் டு ஃபோர்த் ஒன், லேபர் இஸ் பர்ஃபெக்ட்லி மொபைல் வித்தின் த கண்ட்ரி. ஸோ வித்தின் த கண்ட்ரி வந்து லேபர் வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும், அவுட் சைட் த கண்ட்ரி ஃப்ரீயாக மூவ் ஆக முடியாது ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஃபோர்த் அசம்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் இஸ், ப்ரொடக்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் வந்து தான் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸாக எடுத்திருக்காரு. ஸோ லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் அ ஃபிஃப்த் அசம்ஷன். அண்ட் கமிங் டு சிக்ஸ்த் ஒன், ஃபாரின் ட்ரேட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் பேரியர்ஸ். நம்ம வந்து ஃப்ரீ, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் ஃபாரின் ட்ரேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் சிக்ஸ்த் அசம்ஷன் has been made. And coming to the seventh one, no change in technology. The technology used in this theory is constant throughout the theory. Okay, so that is the seventh assumption. And coming to eighth one, no transport cost. So transport cost irukadu அப்படினு சொல்லியிருக்காரு. And coming to the ninth point, there will be perfect competition. Okay, so 10th one is full employment. The employment in this theory will be always full. Okay, so and coming to the 11th one, there won't be any involvement of government அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த 11 assumptions that are made by the Ricardo in his theory. And coming to the illustration, so illustration பார்த்தீங்கன்னா, Ricardo's theory of comparative cost can be explained with a hypothetical example of production of cost of cloth and wheat in America and India. So ஆடம் ஸ்மித்ஸோட தியரியில் வந்து இந்தியா அண்ட் சைனா, பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா வீட் அண்ட் கிளாத் பார்த்தோம். இன் ரிகார்டோஸ் தியரி இது வந்து ஒரு ஜஸ்ட் அசம்ஷன், ஹைபோதெட்டிக்கல் எக்ஸாம்பிள், அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அசம்ஷன். ஓகேவா? அண்ட் கமிங் டு எந்தெந்த கண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அண்ட் இந்தியா வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து 100 கிளாத் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வெராஸ் 120 வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ரெண்டுமே வந்து இந்தியா கம்பேரிட்டிவாக லெஸ்ஸாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியா இஸ் ப்ரொடியூசிங் அபவுட் 90. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 100 and 90 இஸ் வெரி ஸ்மால், ஒன்லி 10 இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? வேறஸ் வீட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அபவுட் லைக் எ பிட் லார்ஜ் டிஃப்ரென்ஸ். ஸோ 120 வந்து அமெரிக்கா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வீட்டை வந்து இந்தியா வந்து 80 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ த டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வீட் வந்து லைக் அபவுட் 1.2 கிளாத் அண்ட் here 1 wheat is about 0.88 cloth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே தான் எப்படி வந்து கிராஃபை பிளாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் they have taken labor required for 1 unit of cloth, and in y axis they have taken labor required for 1 unit of wheat. ஓகேவா? And they have plotted the America's cloth and wheat production, and here they have taken about 100 and wheat வந்து கிளாத் வந்து 100 ப்ளாட் பண்ணியிருக்காங்க, அண்ட் வீட் வந்து 120 கிட்ட ப்ளாட் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன், தட் இஸ் ப்ளூ லைன். அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு வந்து ப்ளாட் பண்ணியிருக்காங்க. 90 வந்து கிளாத்துக்கிட்ட அண்ட் 80 வந்து நெக்ஸ்ட் ஆக்சஸ் வந்து அவங்க வந்து 80 வீட்டாக ப்ளாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் கெட்டிங் 2 lines here. This is graph. Here note, slopes are not equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is evident from the example that India has absolute advantage in the production of both cloth and wheat. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து அப்சல்யூட் அட்வான்டேஜ் வந்து என்ஜாய் பண்ணுது ரெண்டுத்துலேயுமே, ரெண்டு கிளாத்தில் அண்ட் வீட்லேயும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so however India should concentrate on the production of wheat, in which she enjoys a comparative cost advantage of 180/20, that is less than 90/100. Okay, so for America the comparative cost advantage is lesser in cloth production, hence America will specialize in production of cloth and export it to India in exchange for wheat. Okay வா? ஸோ இங்கே வந்து அமெரிக்கா வந்து அதிகமாக வீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் கம்பேரிட்டிவ்லி கிளாத் வந்து கொஞ்சம் 100 கம்மியாக பண்ணியிருக்காங்க. வீட்டை விட கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இவங்க வந்து வீட்டை வந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு, ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு ட்ரேட் நடந்ததுன்னா இந்தியா வந்து 1 unit of cloth and 1 unit of wheat வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
எவ்வளோ லேபர் யூஸ் பண்ணி 160 லேபர் யூஸ் பண்ணி 160 லேபர்ஸ் யூனிட் யூஸ் பண்ணி இந்தியா கேன் ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் கிளாத் அண்ட் 1 யூனிட் ஆஃப் வீட். ஓகேவா? இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரேடே இல்லை, இந்த இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸே இல்லை டியூ டு கிளாஷ் ஆர் ஃபைட், அந்த மாதிரி சுச்சுவேஷன் ட்ரேடே இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம வந்து லேபர் வந்து ஒரு 10 யூனிட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 160 யூனிட்ஸ்லேருந்து 170 யூனிட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதே அமௌண்ட் ஆஃப் வீட் அண்ட் கிளாத் வந்து இந்தியாவால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் அமெரிக்கா. ஸோ வித் ட்ரேட் அமெரிக்கா கேன் ப்ரொடியூஸ் 1 யூனிட் ஆஃப் கிளாத் அண்ட் 1 யூனிட் ஆஃப் வீட், ஒரு யூனிட் ஆஃப் கிளாத் அண்ட் 1 யூனிட் ஆஃப் வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பை யூஸிங் 200 யூனிட்ஸ் ஆஃப் லேபர். 200 யூனிட்ஸ் ஆஃப் லேபரை யூஸ் பண்ணி அவங்க வந்து 1 யூனிட் ஆஃப் கிளாத் அண்ட் 1 யூனிட் ஆஃப் வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது ட்ரேட் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அவங்க வந்து 200 யூனிட்ஸ் ஆஃப் லேபர்லேருந்து 220 யூனிட்ஸ் ஆஃப் லேபர், ஒரு 20 யூனிட்ஸ் ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் போதும். தே கேன் produce the same unit of both cloth and wheat. So this is about his theory, Ricardo's theory of comparative cost advantage. இந்த theory மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, trade can take place even if the absolute cost difference is absent. Absolute cost difference என்ன, both the countries are mutually benefited by trade. So ஒரு ப்ராடக்ட் அதிகமாக இருக்கிறப்போ they are importing and exporting. ஸோ கம்மியாக இருக்கிற கண்ட்ரியில் வந்து அதிகமாக இருக்கிற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாதப்போ கூட they can get the same unit, they can produce the same unit of product by just increasing number of laborers working in the production unit அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரிகார்டோஸ் தியரி ஆஃப் காஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ வாட் ஆர் த கிரிட்டிசைசம்ஸ், வாட் ஆர் த ட்ராபேக்ஸ் இன் திஸ் தியரி? லேபர் காஸ்ட் இஸ் ஏ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட்டில் வந்து இப்போ வந்து ஒரு ப்ராடக்டோட வந்து ஒரு மதிப்பு, அதோட வேல்யூ வந்து எதில் டிசைட் ஆகும், லைக் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸிங், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தே ஆர் ஒர்க்கிங், லைக் த எலக்ட்ரிசிட்டி பில், ரெண்ட், எல்லாமே தான் டிசைட் ஆகும் ஒரு பொருளோட ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை டிசைட் பண்ணுறப்போ. ஸோ அதில் வந்து ஓன்லி 1% தான் வந்து லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறது. ஆனால் இவங்க வந்து இந்த 100% they are determining value of product based upon the number of workers they are working. Okay va? And coming to the second point, laborers in different countries are not equal in efficiency. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் லேபர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து இப்போ நீங்கள் படிக்கிற அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டால் வந்து படிக்க முடியுது. ஸோ தி எஃபிஷியன்சி வில் பி டிஃபரிங் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ he that is also one of the greatest disadvantage of this theory, where he is assuming the efficiency of all the labors are same. So this is about Ricardo's theory. Okay guys, meet in the next class. Okay, thank you.